வியூ பாருங்கள், ஃபாரஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குது. சும்மா கிளைமேட் இது ஜம்முன்னு இருக்குங்க. டைமு 1:30 பக்கம்தான். ஏதோ ஒரு காட்டுப்பூவோட மனங்க. 2 பக்கம் டேம் வாட்டர் தாங்க, எல்லாமே டேம் வாட்ரு, அமராவதி டேம் வாட்ரு. ஸோ கண்டிப்பாக இங்கே குரக்கடையில் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி சுற்றுல எல்லாமே யானை நிற்குங்க. டஸ்கர்லாம் நின்றுருக்கு. ஒன்று வந்து ரோட் கிராஸ். 4வது இதில் மட்டும் அந்த பக்கம் இருந்து தண்ணி வருதுங்க. இதிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் வருது. நம்ம உள்ளே வந்ததையும் மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒன்று இறங்குது. கிட்ஸ் வந்தாங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஏரியாவிலேருந்து இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ட்ரிப்பு பைக்கில் போகிறோம். நம்ம எங்கே போகிறோம், எங்கே ஸ்டே பண்ணுறோம் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பைக் ட்ரிப்புங்க, ஃபாரஸ்ட்டு. நம்ம இன்னும் கேஜெட்ஸ் எல்லாம் கரெக்டாக பயன்படுத்த தெரிலங்க பைக் ரைடில். நமக்கு தெரிஞ்சதை வச்சு செட்டப் பண்ணியிருக்கோம். அவுட்புட் எப்படி இருக்குன்னு தெரில. பயங்கர காற்று, மழை பெய்கிற மாதிரி கிளைமேட்டுங்க. இப்போ நம்ம உடுமலைப்பேட்டை ரோட்டில் இருக்கோம். நம்ம வண்டி எடுத்த அன்னைக்கு பெட்ரோல் போட்டதாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே ஃபில் பண்ணல. மழை துளி லைட்டாக விழுகுதுங்க, 1-2. நல்லா க்ரீனிஷாக இருக்குங்க. நிறையா மழை பெஞ்சிருக்கும் போல இந்த ஏரியாலாம். மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. வானம் பாருங்கள் எப்படி கற்கிட்டு நிற்குது. காற்று பயங்கரமாக இருக்குதுங்க. டாக் பாருங்கள் எப்படி குறுக்க வருதுன்னு. 2 வீலர்லாம் போனால் கொஞ்சம் சிரமம் தாங்க. டாக் இப்படி குறுக்கலாம் வந்துச்சு. வியூ பாருங்கள் எப்படி இருக்குங்க, ஹில்ஸு. ஒரு பாலத்து மேலே போயிட்டுருக்குங்க. ஆப்போசிட்டில் வியூ பாருங்கள். பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடுவோம். ₹1000. நல்ல வேலைங்க மழை இல்லை. போனதுக்கப்புறம் மழை வரும்னு நினைக்கிறேன். ஸ்டே ரீச் ஆகிட்டோம்னா அப்புறம் பிரச்சனை இல்லைங்க. ரிட்டன் வரும்போது எப்படி சமாளிச்சிடலாம். இனிமேல் 2 வீலரில் போகும்போது ரெயின் கவர் வச்சுக்கணுங்க. எலிஃபெண்டோட குட்டிங்க. ஆனால் 2க்குமே டஸ்க் வச்சுருக்காங்க. டஸ்கரோட குட்டியா. மோஸ்ட்லி ஃபீமேல் எலிஃபெண்ட் தான் வந்து குட்டியை இப்போ ரொம்ப பாதுகாக்கும். டஸ்கர் அந்த ஃபேமிலியில் இருக்கும்போது ரொம்ப சேஃப்டி பண்ணும். வரதில் லெஃப்ட்டுங்க. நேராக போனால் திருமூர்த்தி மலைன்னு நினைக்கிறேன். ரோடு பாருங்கள், 2 பக்கம் மரம். அமராவதி டேம் போகிறக்கும் இதே ரோடு தாங்க. நம்ம ஒரு இடத்துல லெஃப்ட் எடுத்துருவோம். முன்னோருக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும்.
இடமெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரோடு. இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. எல்லாம் தோட்டம், பின்னால் ஹில்ஸு. வண்டி அதிகமாகவும் இருக்காது இந்த ரோட்டில். டிராஃபிக் கம்மியாக தான் இருக்கும். வியூ பாருங்கள். சின்னார். நம்ம நேராக போகணுங்க சின்னாருக்கு. லெஃப்ட்டு போனால் அமராவதி டேம். செக் போஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆயாச்சுங்க. ஃபாரஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்கு. ₹20 பைக்குக்கு டிக்கெட் வாங்கணும் ஃபாரஸ்ட்டில். நம்ம டெபிட் கார்டோ கூகுள் பேவோ இருக்கணும். இதெல்லாம் பாருங்கள், யானை கிராஸ் ஆகிற இடம் தான். வேறு லெவலுங்க. நம்ம லாஸ்ட் டைம் சின்னார் வைல்ட் லைஃப்பில் வந்து ஸ்டே பண்ணப்போ டைகரோட சவுண்டு கூட கேட்டேங்க. இங்கே டைகர் கூட இருக்கும். இப்போ நம்ம போகிறது ஆனமலை டைகர் ரிசர்வுக்கு சேர்ந்த ஃபாரஸ்ட்டுங்க. இதே நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆனோம்னா அது சின்னார். நமக்கு தான் பவுண்ட்ரி, அனிமல்ஸ்க்கெல்லாம் பவுண்ட்ரி கிடையாது. ஸோ இங்கே இருக்கிற டைகர் அங்கே கூடி வரும் ஃபன் பண்ணுறக்காக. முன்னார் போகிறதுக்கும் இதே ரோடு தாங்க, சின்னார் வைல்ட் லைஃபுக்கும் இதே ரோடு தான். நம்ம சின்னார் வைல்ட் லைஃப் தாண்டி தான் போவோம் முன்னார். ஹில்ஸ் பாருங்கள். பீகாக். இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் 2 பக்கம் லெஃப்ட்டு எல்லாம் பள்ளங்க. ஸோ இதுக்கால வண்டி வரும்போது கேர்ஃபுல்லாக போகணும். சும்மா கிளைமேட்டு ஜம்முன்னு இருக்குங்க. டைமு 1:30 பக்கம்தான். வெயில் அடிக்க வேண்டிய டைமில் வேறு லெவல் கிளைமேட்டு. மழை பெய்கிற மாதிரி இருந்தது, நல்ல வேளை மழை பெய்யலை. இங்கெல்லாம் யானை வர பிளேஸ் தாங்க. கிராஸ் ஆகி அமராவதி டேமுக்கு தண்ணி குடிக்க போகணுன்னு நினைக்கிறேன். இங்கே எலிஃபெண்ட்டுன்னு இல்லை, குட்டி குட்டி அனிமல் கூட கிராஸ் ஆகும் சம்டைம்ஸ் ரோட்டில் டப்புன்னு. மனம் வேறு லெவலில் இருக்குங்க இந்த காட்டு வழியாக போகும்போது. ஏதோ கிராஸ் ஆகி போச்சுங்க. கீரி மாதிரி போச்சுங்க. டேம் வாட்டர் லெஃப்ட் சைடு. இந்த மாதிரி பாறையிலலாம் லெப்பார்டு இருக்கலாம். ஸ்பீட் பிரேக் நிறையா இருக்குங்க. ஃபாரஸ்ட் ரோட்டில் எப்போவுமே நிறையா இருக்கும். ரெண்டு பக்கம் பேரிகார்ட் போட்டு இங்கே பாருங்கள். டேம் வாட்டர் தான் இதெல்லாம். இதில் குரொக்கடைல் இருக்குங்க அமராவதி டேமில். மங்கி. பாருங்கள் மங்கி.
ரெண்டு பக்கம் டேம் வாட்டர் தாங்க, எல்லாமே டேம் வாட்ரு, அமராவதி டேம் வாட்ரு. ஸோ கண்டிப்பாக இங்கே crocodile எல்லாமே இருக்கும். மங்கி நிறையா இருக்கும் இந்த ஏரியாவில் தண்ணி குடிக்கும். நல்லா மனமாக இருக்குங்க. நான் முதல்ல இது குளம்னு நினச்சேங்க, இது டேம் வாட்டர்னு நினைக்கிறேன். அமராவதி டேம் வாட்டர் தான் இங்கே வரைக்கும் வருது. ஸோ கண்டிப்பாக இதில் crocodile இருக்கும், நம்ம இறங்கி குளிக்கலாம் முடியாது. டைகருங்க, ஈரப்பதமாக இருக்குங்க காற்று. மழை பெய்யல, பட் அந்த காற்றே பார்த்திங்கன்னா நமக்கு ஈரப்பதமாக தண்ணி வந்து நம்ம மேலே படுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட் டைமாக ஃபாரஸ்ட் ரோட்டில் பைக் ரைடுங்க. செம மனங்க இந்த இடத்துல. பூ, ஏதோ ஒரு காட்டுப்பூவோட மனங்க. சின்ன சின்ன பேர்டுங்க, அதுவும் குட்டி பேர்டு கலர் கலராக பார்க்க முடியும் இந்த ஃபாரஸ்ட் சைட்லலாம். கருப்பு கலரில், அப்புறம் கலர் கலந்த மாதிரி, தேன்சீட்டு மாதிரி நிறைய முள்ளுச்செடி இருக்கு. இதில் ஹேர்பின் பெண்ட் மாதிரி வருங்க. ஒரு 3 பெண்டு ஏறணும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் இந்த பெண்டில் எல்லாமே எலிஃபண்ட் நிற்குங்க. பேர்ட்ஸ் வரும் குரூப்பாக. கருப்பு கலரில் தேன்சீட்டு மாதிரி இருக்குங்க பார்க்குறது. அவ்வளோதாங்க, ஒரு 2 பெண்டு தான் இருக்குது. அந்த இடத்துல மட்டும்தாங்க 2 கார் கிராஸ் ஆகும்போது சிரமம். மானுங்க, மான் வந்து ரோடு கிராஸ் ஆகுது. ஸ்பாட்டட் டீஸ். தமிழ்நாடு செக் போஸ்ட் தாண்டிட்டேங்க. இப்போ கேரளாக்குள்ளார போகிறோம். நம்ம இங்கே தாங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும். monkeys. ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கி கேன்சல்டுங்க. நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை. நம்ம இங்கே வந்துவிட்டோம். சின்னார் வைல்ட் லைஃபு பெரியகும்பு லாக் ஹவுஸ் தான் புக் பண்ணியிருந்தேங்க. பட் கலெக்டர் ஆர்டருங்களாம்மா. நேற்று நைட்டு தான் வந்துச்சுங்களாம்மா மெசேஜு. ஸோ அதனால் வந்தால் கேன்சல்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டாங்களாம்மா. இங்கே இருக்கிறவங்க வந்து சாரிங்கன்னாங்க. நம்ம முதலே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம இங்கே வந்திருக்க தேவையில்லை. வந்து வேஸ்ட் ஆகிடுச்சுங்க. ஃபஸ்ட் டைம் பைக் ட்ரிப்பு ப்ரோக்ராம் கேன்சல்டு.
ஓகேங்க, நம்ம ரிட்டர்ன் கிளம்பலாம் இங்கேருந்து. பட் இங்கெல்லாம் மழை இல்லைங்க. முன்னாடி சைடு நல்லா மழையாட்டு இருக்குது. இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக அந்த ரூலு. பட் இங்கே மழை இல்லை. பட் இங்கேயும் அதே ரூல் அப்ளிகபிள், மழை இல்லைனாலும். நம்ம போயிட்டு இமெயில் பண்ணுங்களாம்மா, இப்போ தான் வந்து நமக்கு ரீஃபண்ட் வரும். மோஸ்ட்லி இந்த ஃபாரஸ்ட்டே எல்லாமே நம்ம மெயில் போட்டு கேட்கணுங்க, பணத்தை திருப்பி கொடுங்கன்னு. இப்போ தான் கொடுப்பாங்க. ஃபாரஸ்ட்டையாவது என்ஜாய் பண்ணலாங்க ட்ரைவிங் போகும்போது. இந்த இடம்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு. லைட்டாக மழை தொளிச்சுட்டே இருக்குங்க. இந்த மாதிரி சுற்றுல எல்லாமே யானை நிற்குங்க. டஸ்கர்லாம் நின்றுருக்கு. ஆனமலை டைகர் ரிசர்வ். நம்ம வரும்போது கூட ஏதாவது கால் வந்துருந்துச்சுன்னா நம்ம கேன்சல்னால் நம்ம பாதையில் திரும்பி போயிருக்கலாம். இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்பி போக வேண்டியதாக இருக்குது. அமராவதி குரக்கடைல் பார்க் வரைக்கும் போயிட்டு வரலான்ட்டுங்க. ரூட் பாருங்கள் எப்படி இருக்கு. டேம் பக்கம் வந்துட்டுங்க. இங்கேயும் ஃபிஷ் எல்லாம் சேல் பண்ணுறாங்க. உள்ள வந்துட்டேங்க. டேமு வாய்க்காலெலாம் தண்ணியே இல்லை. அங்கே மெயின் ஷட்டில் தண்ணி வருதுங்க. மழை லைட்டாக பெய்யுது. மெயின் ஷட்டிலே தண்ணி வருதுங்க. ஸோ டேமில் தண்ணி நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அமராவதி ஆற்றுல தண்ணி போகுது. நாலாவது இதில் மட்டும் அந்த பக்கம் இருந்து தண்ணி வருதுங்க. இதிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் வருது. தண்ணி கம்மியாக தான் போகுது ஆற்றுல. சின்ன வாய்க்கால் மாதிரி போகுது. அமராவதி குரக்கடைல் பார்க். நம்ம உள்ளே வந்ததையும் மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம குயிக்காக பட்டு கிளம்ப வேண்டியதான். இங்கே மலை. அமராவதி குரக்கடைல் பார்க் பார்த்திங்கன்னா பெரிய மரம் சுற்றி உட்கார்றதுக்கு ரவுண்டான மாதிரி கட்டி விட்ருக்காங்க.
இங்கே பாருங்கள் எத்தனை குரோக்கடைல் படுத்துட்ருக்குங்க. அங்கே பாரு நல்லா தெரியும், உடம்போட தெரியும் அந்த தண்ணியில். அது உடம்போட தெரியும். பார்க்க அப்படியே 18 தெரியுது தண்ணிக்குள்ள. 18 19 அங்கே ஒன்று இருக்கு. 20 வந்து மேலேயே இருக்கு. 20 வந்து மேலேயே இருக்கு. 40 தானே இருக்கு. சரி வாமா போகலாம். நிறையா இருக்குங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. எந்திரிக்க மாட்டேங்குது. எப்போ மூவ் ஆகுனே தெரியாதுங்க குரோக்கடைல். கிட்ஸ் வந்தாங்கன்னா குரோக்கடையில் வந்து ரொம்ப பக்கத்துலேயே பார்க்கலாம் இங்கே. பட்டு அதோட ஆக்டிவ் வந்து எப்போன்னு நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாதுங்க. நம்ம வர டைமை பொறுத்து இருக்குது. ஃபுல்லாக இங்கே படுத்துட்ருக்குங்க. இங்கே கிட்ஸுக்கு ப்ளே ஏரியாலாம் இருக்குங்க. இங்கெல்லாம் இருக்குங்க. ஒன்று இறங்குது. இறங்கி ஒன்று மேலே அப்படி நீந்திட்டு போகுது பாருங்கள் தண்ணியில். மேலே அப்படியே நீந்திட்டு இருக்குங்க, மூவ்மெண்ட் ஆகுது. நல்லா அப்படியே இருக்குங்க, ஃபுல்லாக மூவ்மெண்ட் ஆச்சு. இந்த செக்ஷனில் எல்லாம் படுத்துட்டு இருக்குங்க பக்கத்துலேயே. எல்லாமே ஆக்டிவாக இருக்கிறதாங்க, சடனாக ரியாக்ட் பண்ணும். பாருங்க எல்லாம் தண்ணிக்குள்ளார படுத்துட்டு. எல்லாம் பெரிய பெரிய முதலைங்க. பாருங்க அதோட ஸ்கின்னு. மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில் குட்டி முதலைங்க, குட்டி முதலைங்க, ரொம்ப குட்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேருந்து இன்னொரு பக்கம் போகிறக்கு கனெக்ஷன் இருக்கும். இந்த கேப் வழியோ வேறு எதுக்கு மூவ் ஆயிருங்க. அதனால ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். பட் மூவ் ஆகிக்குங்க. அது நிறையா முதலைங்க. கிட்ஸ் வந்தால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. முன்னால் பாருங்கள் எலிஃபெண்ட். இதிலெல்லாம் ஓரளவுக்கு குட்டி சைஸுங்க. சைஸ் வரையாக பிரித்து போட்டிருக்காங்க. வாயை ஆண் வச்சு படுத்துட்டு நாக்கே இல்லைங்க, மிதிச்சு படுத்துட்ருக்கு. வாயை ஆண் வச்சு ஃபுல்லாக மண். எல்லாம் காலியாக இருக்குங்க. தண்ணிக்குள்ளார இறங்கியிருக்கு. சவுண்டு திடீர்னு சவுண்டு கேட்குங்க. நம்ம கரெக்டான இடத்துல இருந்தோம்னா அது இறங்குறத பார்க்க முடியும். இதில் தாங்க தண்ணி ஆடி இருக்குது. இதுக்குள்ளார தான் இறங்கியிருக்கும் போல் முதல்ல. இது கொஞ்சம் ஓப்பனில் இருக்கிறதுனால இதோட ஆக்டிவிட்டி பார்க்குற கிளியராக இருக்கும். அதிலெல்லாம் நெட்டில் தான் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து நம்ம எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. இதில் இறங்குச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். தண்ணிக்குள்ளார மூவ் ஆச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். முதலையோட மூவ்மெண்ட் பார்க்கணுன்னா இங்கே வந்தால் பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஏன்னா முதல்ல பார்த்திங்கன்னா எப்போ திடீர்னு ரியாக்ட் பண்ணனே தெரியாது. நம்ம என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் அதே இடத்துல தான் இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா அதுவே சடனாக மூவ் ஆகும். நம்ம நிறையா பார்த்துருக்கோம். மூவ் ஆகி தண்ணிக்குள்ளார போனது, தண்ணியிலேருந்து வெளியே வந்தது. நம்ம இங்கே எதுவும் மூவ் ஆகலைன்னா வேறு கேஜில் போய் பார்ப்போம். இங்கே வந்து மூவ் ஆகிருப்பாருங்க. அங்கே இங்கே மூவ் ஆகுன்னு வெயிட் பண்ணுவோம், அங்கே மூவ் ஆகும். பொறுமையாக ஒரு இடத்துல வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக முதலையோட மூவ்மெண்ட் பார்க்க முடியும். பட்டு வந்த அர்ஜென்சிக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியாதுங்க. கொஞ்சம் பொறுமை வேணும் இதுக்கெல்லாம். ஓகே, இவ்வளோதாங்க குரோக்கடைல் பார்க்கு. மழை லைட்டாக பெய்யுதுங்க. ஸோ நம்ம அப்படியே கிளம்பலான்ட்டு.
எல்லா சௌகரியம் இருக்குங்க. ரெஸ்ட் ரூமு, கேன்டீனு எல்லாமே இருக்குது. கிட்ஸ் வந்தாங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஏரியாவிலேருந்து இருக்குது. பாருங்க, கார்டன் மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான மரங்க, இந்த மாதிரி செடி, பூச்சி ஃப்ளவர் கார்டன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. பட்டர்ஃப்ளை பார்க் மாதிரி நிறையா ஃப்ளவர்ஸ் செடி வச்சுருக்காங்க. அங்கெல்லாமே இருக்குது. மழை பிடிச்சிருச்சுங்க. நம்ம அப்படியே கிளம்பலாம். டேம் பார்க்க முடியாது இன்றைக்கி. நம்ம கேமராலாம் வச்சுருக்கோம் பேக்கில். தண்ணி பூந்துருச்சுன்னா வம்பு. ஸோ லைட்டாக மழை பெய்யும் போதே வெளியே போயிடலாங்க. வாய்க்கால், குட்டி வாய்க்கால். மீன்லாம் வளர்ப்பாங்க போல். சின்ன தொட்டியெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. வாய்க்கால் மாதிரி வந்து ஃபால்ஸ் மாதிரி விழுகுது. இங்கேயும் டேம்லேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஷட்டர் மூலிமா ஆப்போசிட் சைடு தண்ணி லைட்டாக போகுதுங்க ஆற்றுல. பட் வாய்க்காலில் நிறுத்தி வச்சுட்டாங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ வாய்க்காலில் தான் பயங்கரமாக போச்சு. ஷட்டரில் தண்ணி போகல. ஷட்டரில் போகுது. டேமில் தண்ணி நிறையா இருக்கும் கண்டிப்பாக. இல்லைன்னா ஷட்டரில் வராது. இங்கே அமராவதி டேமில் போட்டிங்கு மேலே டேம்லலாம் போய் நடக்கலாங்க. பட் பேக்கெல்லாம் இருக்குது. நம்ம 2 பேக் கொண்டு வந்துட்டோம். பேக் எட்டரம் வந்திருந்தோம்னா நம்ம மேலெலாம் போய் சுற்றிட்டு போயிருக்கலாம். போட்டிங்லாம் சின்ன பேக் எடுத்து வந்துருக்கலாம். கேமரா எடுத்து வந்தோம். அதனால் நம்ம எதுவும் பெருசாக பண்ண முடியல ஆக்டிவிட்டீஸு. நெக்ஸ்ட் டைம் பண்ணலாங்க. மலையில் மாட்டிக்கிட்டோம். மிஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ கூலிங்காக இருக்கும் மேலெல்லாம் இந்த டைமில். மிஸ்ட் எப்படி போகுதுன்னு பாருங்க. காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. நம்மளை பின்னோக்கி தள்ளுது. வரும்போது தெரில, போகும்போது பயங்கரமாக இருக்குது. இல்லை லைட்டாக மழை வேறு. இன்னும் மழை நிற்கலைங்க. உடுமலைப்பேட்டை பக்கம் வந்துட்டோம். பட் மழை நின்ன பாட்டை காணோம். உடுமலை டு பல்லட ரோட்டில் தாங்க மழை தட்டுது. அங்கே கூடி கொஞ்சம் ஸ்லோவாக தான் பெஞ்சுது. நல்லா மழை. பல்லடம் பக்கம் வந்துட்டேங்க. இவ்வளோ தான் வீடியோ. ஃபஸ்ட்டு ட்ரிப்பு காண்றோம். நம்ம மேலே மிஸ்டேக் இல்லைங்க. நம்ம எப்படியோ போயிட்டோம். மழைனாலும் பரவாயில்லைன்னு. பட் அவங்க நமக்கு இன்டிமேட் பண்ணல. ப்ரோக்ராம் கேன்சல் ஆனது. பட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம ஃபாரஸ்ட்டில் வர ஃபஸ்ட் டைமாக பைக்கில் ட்ராவல் பண்ணோம். சின்னார் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி, ஆனமலை டைகர் ரிசர்வ் 2மே போனோம். பல்லடம் வந்துட்டேங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பைக் ட்ரிப்பு. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள்.